தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயது மாணவி கோவையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அங்குள்ள விடுதியில் தங்கியிருந்த மாணவிக்கு கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த இளைஞர் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடை நடத்தி வருகிறார். முதலில் செல்போனில் நட்பாக பேசி வந்தவர்கள் நாளடைவில் காதலர்களாக மாறியுள்ளனர். இந்த காதல் ஜோடி வார விடுமுறை நாட்களில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரத்தை செலவிட்டு வந்துள்ளனர். அந்த வகையில் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதிக்கு சென்றனர். அங்கு நள்ளிரவு 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் காரை நிறுத்திவிட்டு 2 பேரும் காருக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 நபர்கள் காரின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 2 பேரையும் மிரட்டியுள்ளனர். இந்த நேரத்துல இங்க என்ன செய்றீங்க என கேட்டபடியே காரில் இருந்த காதலனை வெளியே இழுத்து அரிவாளால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். அதன் பிறகு அந்த 3 கொடூரர்களும் காருக்குள் இருந்த மாணவியை ரயில்வே தண்டவாளம் அருகே உள்ள புதருக்குள் தூக்கிச் சென்றுள்ளனர். அங்கு அந்த மாணவியை சரமாரியாக தாக்கி அவர்கள் 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பியுள்ளனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த காதலன் செல்போன் மூலம் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இது தொடர்பாக தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து பீலமேடு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன்குமார் தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அங்கு படுகாயத்துடன் கிடந்த வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைகள் அனுமதித்துள்ளனர். பின்னர் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவியை போலீசார் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். சுமார் 5 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த மாணவி தண்டவாளம் அருகே உள்ள புதருக்குள் ஆடைகள் களைந்த நிலையில் காயங்களுடன் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை பிடிக்க போலீசார் விடிய விடிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் 3 பேரும் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. அதே சமயம் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் மட்டும் அந்த பகுதியில் கிடந்துள்ளது. அந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் யார் என போலீசார் விசாரித்த போது அது திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கும்பலை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் காரில் இருந்து மாணவியின் துப்பட்டா, ஹேண்ட்பேக், செருப்பு உள்ளிட்ட உடைமைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி தடயங்களை சேகரித்து வருகின்றனர். நள்ளிரவில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.